அதாவது ஒரு கலைஞனுக்கு, ஒரு படைப்பாளிக்கு அவன் வாங்குகிற சம்பளமோ இல்லை அவன் வாங்குகிற காரோ பங்களோவோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவனுக்கு தேவை ரசிகர்களின் கைத்தட்டும் அங்கீகாரமும் திறமையானவர்களின் விருதும் தான். கிட்டத்தட்ட அதுதான் இப்போது நம்ம பன்முகத்தன்மை கொண்ட இயக்குனர் நடிகர் எஸ்ஜே சூர்யாவுக்கு கிடச்சிருக்கு. அப்படி என்னையா பட்டம் கிடச்சிருக்கு அப்படின்னா டாக்டர் பட்டம் கிடச்சிருக்குது. மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இப்போ பார்க்கப்படுது. ஏன்னா வேல்ஸ் யூனிவர்சிட்டி நமக்கே தெரியும், ஐசரி கணேஷ் அவர்கள் தயாரிப்பாளராக பல படங்கள் தயாரிச்சுக்காரு. ஆனாலும் கூட அவர் வேல்ஸ் யூனிவர்சிட்டி மூலம் பல என்ன சொல்கிறது பல கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அந்த அமைப்பிலேருந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. குறிப்பாக 2021 வருஷம் நம்ம சிம்புவர்கள் மாநாடு படம் நடித்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 வருஷம் அவருக்கு டாக்டர் பட்டமே கொடுத்தாரு நம்ம ஐசரி கணேஷ் அவர்கள். இப்போ அதை தொடர்ந்து எஸ்ஜே சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அதாவது நடிகர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர், விநியோகஸ்தர், இப்படி பன்முக திறமை கொண்ட எஸ்ஜே சூர்யாவுக்கு 25 வருடங்களாக திரைத்துறைக்கு ஆற்றிய பணிகளை பாராட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. வாலி அப்படிங்கிற படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். இன்றைக்கி தென்னிந்திய அளவில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யானா எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கலை சேவை புரிந்த எஸ்ஜே சூர்யாவுக்கு இந்த டாக்டர் பட்டத்தை வழங்குவதில் வேல்ஸ் யூனிவர்சிட்டி ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம், பெருமையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிக்காங்க. ஸோ எஸ்ஜே சூர்யா அவர்கள் இனி டாக்டர் எஸ்ஜே சூர்யா அப்படின்னு தான் கூப்பிடப்படுவார். ஸோ நீங்கள் எஸ்ஜே சூர்யாவோட இந்த 25 வருட சினிமா வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? அவர் இயக்கிய வாலி, குஷி, நியூ, அன்பையாரேவா, இல்லை அவர் நடிச்சிட்டு இருக்க படங்களில் ஏதாவது ஒன்றா, இல்லை ஓவராலாக எஸ்ஜே சூர்யாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாக்டர் எஸ்ஜே சூர்யாவை பற்றின பல விஷயங்களையும் அதில் ஷேர் பண்ணுங்கள்.